Hi developers, welcome to 100 Days of Web Development Challenge. இன்னைக்கு டே 24. This is Charles from BM Academy. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா CSS எப்படி HTML ல அப்ளை பண்றதுன்னு பார்க்க போறோம். CSS பார்த்தீங்கன்னா 3 waysல அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா inline CSS. Inline CSS னா நம்ம HTML ல ஓப்பனிங் டேக்ல வந்து நம்ம ஸ்டைல் என்ற ஆட்ரிபியூட் மூலமா ஸ்டைல் அப்ளை பண்ணுவோம். இன்டர்னல் CSS னா நம்ம ஹெட் டேக்குள்ள ஸ்டைல்னு ஒரு டேக் இருக்கும். அந்த ஸ்டைலுக்குள்ள நம்ம CSS கோட் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணுவோம். அந்த எக்ஸ்டர்னல் CSSனால் நம்ம தனி ஃபைலே ஒன்று CSS ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் CSSக்கான கோட் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து நம்ம HTML லிங்க் பண்ணுவோம். இதை ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் VS கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். VS கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு HTML டெம்ப்ளேட் வந்து டெக்ளேர் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் CSS அப்ளை பண்ணிருக்கேன். அண்ட் தென் இன்லைன் CSS அப்ளை பண்ணிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்லைன் CSS இதுக்கான கோடை வந்து ஒன்ஸ் சேவ் பண்ணிவிட்டு நம்ம அவுட்புட் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்லைன் CSS பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேக்குள்ளே நம்ம ஸ்டைல் என்ற ஆட்ரிபியூட்டில் நம்ம வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த இன்டர்னல் CSS பார்த்தீங்கன்னா ஹெட் டேக்குள்ளே ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டைலை வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸ்டர்னல் CSS இது ஒரு தனி ஃபைலாகவே க்ரியேட் பண்ணிவிட்டு நம்மளோட HTML லிங்க் இந்த டேக் மூலமாக அந்த ஃபைலை வந்து நம்ம HTML இன்க்ளூட் பண்ணுறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா BM அகாடமியை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஸ்டே டியூன் ஃபார் பார்ட் 25.